ஏ கீதாக்கா, காலையிலேயே எங்களை விட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க என்ன? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நாங்க என்ன வரவா மாட்டோம்? ஏடி காலையிலே குளிச்சேன், குளிச்ச கையோட அந்தால போயிட்டு வந்துட்டேன். உங்களெல்லாம் கூட்டிட்டு இருந்தா நேரம் ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கா காத்து கிடந்தா லேட் ஆக்கிருவிய. அதான் நான் மட்டும் போயிட்டு வந்துட்டேன். சரியான ஆளுதான் நாலு முடி. அப்ப பசாருக்கு மட்டும் எதுக்கு எங்க கூட வரீங்க? தனியா போக வேண்டியதானே? அது பசாருக்கெல்லாம் தனியா போனா எரிச்சலா இருக்கும்டி. நம்மளாம் நல்லா பேசி பேசி பேருவோம் பத்தியா, அதனால போறதும் தெரியாது வாரதும் தெரியாது. அம்பிச்சக்கா, இனி இந்த நாலு முடி எங்கேயும் கூப்பிடக்கூடாது. நம்ம மட்டும் தனியா போயிட்டு வரணும் ஆட்டுமா? சும்மா இரு சின்ன பொண்ணு, அவ என்னத்தையாவது நினைச்சுக்க போறா. என்ன நினைச்சா என்ன? கோயிலுக்கு மட்டும் நம்மள விட்டுட்டு போயிட்டாவல்லா? ரொம்ப பண்ணாத சின்ன பொண்ணு. குளிச்சேன், அந்த ஆள கோயில பாடிச்சதும் கேட்டல. சரி ஒரு 8 போய் சாமி கும்பிட்டு வந்துருவோமேன்னு ஓடிட்டேன். இருந்தோம்னா வீட்லயே வெசாட்டி இருந்துருவேன், சோம்பேறிப்பட்டு போகவும் மாட்டேன். அவன் நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கா. காலையிலேயே குளிச்சு எடுத்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கா. அதானே? அப்படி சொல்லுங்க அம்பிஜக்கா. இந்த காய் கடையில் காய் வாங்குவோமா? வியானங்கீரா, இங்கே யானை வேலை சொல்லுவாவ. கொஞ்சம் அங்கே தள்ளிப்போ. எந்த கடைக்கு போனாலும் காய் ரேட்டு தான்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, முன்னெல்லாம் 200 கொண்டு வந்து இந்த கட்டப்பை நிறைய காய் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இப்போ பாரு, 500 காய் வாங்கினாலும் இந்த கட்டப்பை நிறைய மாட்டுக்கு. அநியாய விலை விற்காவ. 5-10க்கு முன்னாடி வாங்கணும். இப்போ எங்கே கிடைக்கி? அதை கூட பரவாயில்ல, சிக்கனே 1 கிலோ 300 ஏத்திட்டாங்களே. இப்படி விலைவாசியை ஏற்றுற மாதிரி சம்பளமும் ஏற்றுனா கட்டுப்படி ஆகும். சம்பளத்தை ஏற்றி தர மாட்டாவ, ஆனால் மளிகை சாமான் விலை, காய்கறி விலை, எல்லா விலையும் ஏறுது. இதெல்லாம் எப்போதான் மாறுமோ? சரி வாங்க, அண்ணாச்சி கடையில் மளிகை சாமான் வாங்கிட்டு கிளம்புவோம். அண்ணாச்சி 1 கிலோ உருட்டு பருப்பு, 1/2 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ சீனி, 2 அப்பளக்கட்டு கொடுங்க. இந்த 8 வரேங்க்கா. வேற என்ன வேணும்? இப்போதைக்கு இதை மட்டும் கொடுங்க, அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். ஏன் அம்புஜக்கா, என்ன மறந்தாச்சா? ஆமாட்டி, சொல்லிட்டு இருக்கையிலேயே ஆயிட்டு போயிட்டேன். வேற ஏதோ ஒரு முக்கியமான சாமான் வாங்கணும்னு நினச்சேனே. எனக்கு பொரிக்கடையிலையும் சாம்பார் பொடியும் கொடுங்க. எனக்கு பியர் சோப்பு 2, வெல்லம் 1 கிலோ, ராகி மாவு 2 கிலோ. போட சொல்றேங்க்கா. சின்ன பொண்ணு, 2 கிலோ ராகி மாவு வாங்கி என்னடி செய்ய போற? கோயிலுக்கு கொடுக்கணுமாங்க்கா, எங்க அத்தை கிளம்பி வேண்டி இருக்கு. ஓ, ஆடி மாசத்துக்கு கூழ் காய்க்கிறதுக்கு வாங்கி கொடுப்பாங்களே. ஆமா ஆமா. என்னக்கா, வேற என்ன பொருள் வேணும்? எனக்கு இன்னுமே ஞாபகம் வரல அண்ணாச்சி. நான் அப்புறமாட்டி என் வீட்டுக்காரரை விட்டு வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் கொடுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. 1/2 லிட்டர் கோல்டு வினர் கொடுத்துருங்க. எனக்கு ஒரு 1/4 லிட்டர் நெய் போட்டுருங்க. சரிக்கா. 50, 20 ப்ளஸ் ஒரு 30 ரூபா இருக்கு. இந்தாங்க 100 ரூபா தான் இருக்கு. மீதியை என் கணக்கில் எழுதிக்கோங்க, நான் வரையில தாரேன். ஆட்டும்க்கா, போன வாட்டி ஒரு 200 கொடுக்க வேண்டியது இருக்கு, மறந்துடாதீங்க. இன்னும் 200 ரூபா வேற பாக்கி இருக்கா? சரி என்னாச்சு, இது கூட சேர்த்து எழுதிக்கிடுங்க. ஏன் அம்புச்சக்கா, உனக்கு முட்டை பப்ஸா வெஜ் பப்ஸா? ஆடி மாசம் முட்டையே வெச்சான்னு கேக்கியாட்டி, வெஜ் பப்ஸ் தான் வேணும். அது எனக்கு இல்லையா, மவுள்களுக்கு. வீட்டுக்கு போனதும் கேட்பாளுவ, பசாருக்கு போனியே என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. அதான் நீ திங்க போறது இல்லைல்லக்கா, என்னத்துக்கு உன் அவளுக்கு வெஜ் பப்ஸ் வாங்கி கொடுக்க? ஏன் முட்டை சாப்பிட்டா ஆகாதோ? முட்டையே வெஜ் தான். ஏம்மா, எனக்கு அதெல்லாம் வேணாம்மா. வீடெல்லாம் நல்லா கழுவி பறக்கி எடுத்து வச்சிருக்கேன். திருத்த முடியாதுக்கா, உங்களை திருத்தவே முடியாது. 4 முடி உங்களுக்கு. எனக்கு 2 முட்டை பப்ஸ் பார்சல் சின்ன பொண்ணு. உங்களுக்கு 2, அம்புச்சக்காக்கு 2 வெஜ்ஜு, எனக்கு 2 முட்டை பப்ஸு. போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வேற என்ன இருக்கு? பிஸ்கட் தான் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இது உமாக்கா மாப்பிள்ளை மாதிரிலாம் இருக்கு. அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறது. ஏன் அம்பச்சக்கா, கொஞ்சம் கிட்டக்க வாங்க. என்னைக்கீதா? நான் சொன்னதும் டக்குன்னு திரும்பாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி பாருங்கண்ணே. அங்கே நிற்கிறது இந்த கிருஷ்ணா பையன் மாதிரி இல்லை? ஆமாம், வேலை முடிச்சுட்டு காப்பி குடிக்கிறதுக்கு வந்திருப்பாவ. அது இல்லை அம்புச்சக்கா, கூட ஒருத்தி நிற்காளா? எங்க எங்க? அந்த கோட்டு சூட்டு போட்டிருக்கிறது தானே? இந்த அம்புச்சக்கா வேற
டக்குனு திரும்பாதீங்கன்னா உடனே திரும்பி பார்த்துட்டாவ. ஆ அட ஆமா. ஏக்கா சொல்லிட்டேன். ரெண்டு இன்னும் அங்கேயே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. சின்ன பொண்ணு, அது நம்ம உமா புருஷன் மாதிரி இல்ல? ஆமாக்கா, கிருஷ்ணா அண்ணன் தான் இருக்காவ. நல்ல பாராட்டி கூட ஒருத்தி நிக்கா. ஆமாக்கா, கூட ஒருத்தி நிக்கா. ஏன் இப்ப எதுக்கு இந்த சாக்கு? வேலை பார்த்துட்டு அசதியா இருக்குன்னு வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்காவ. அட கிறுக்கி, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அசதியா இருக்க மாதிரியா இருக்கு. நல்ல உத்து பாரு சின்ன பொண்ணு, நல்ல வசதியா உட்காந்துக்கிட்டு எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு. அட ஆமாக்கா, நம்ம உமா கிட்ட கூட இப்படி குலுங்கி குலுங்கி சிரிச்சது கிடையாதே. சிரிப்பு பேச்சுலாம் ஒரு டைப்பா இருக்கே. ரெண்டு பேரும் என்ன பேசுறாவன்னு சரியே கேட்க மாட்டுக்கு. கிட்ட போய் கேப்போம் வாங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க, கிட்ட போய் கேப்போம். வாட் நான்சென்ஸ்! ரெண்டு சின்னஞ்சிறுசுக பேசும்போது போய் கிட்ட நின்று ஒட்டு கேட்குறதா? சீச்சி, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மேனஸே இல்லைக்கா. நான் வரமாட்டேன்ப்பா. அட மூதேவி, அவிய ரெண்டு பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டியா? ஒழுங்கு மரியாதையே வா, நம்ம தான் நம்ம உமா வாழ்க்கையை காப்பாத்தணும். அப்படிங்கிறீங்க? ஆமா, சீக்கிரம் வாட்டி போயிட போறாவ. மெதுவா நைஸா போங்கக்கா, சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதீங்க. ஆ என்ன பேசுறவ? ஒன்னு கேட்க மாட்டுக்க, சத்தம் தான் வருது. ஏன் அம்புச்சக்கா, இங்க தள்ளுங்க. ஏ அம்மா, இப்படி இடிச்சிட்டு தான் போனோமா? ரெண்டும் எப்படி நின்று ஒட்டு கேட்குதுவோ? வீட்டுக்கு போனால் இந்த கிருஷ்ணானனுக்கு பெரிய கொடை இருக்கு. நல்லா சாப்பிடு பேபி. பாரு எப்படி மெலிஞ்சு போயிருக்கன்னு. சாப்பிட்றேன் கிருஷ்ணா சார், புது இடம்ல அதான் ஒரு மாதிரி ஷையா இருக்கு. சாப்பிட்றதுக்கெல்லாம் கூச்சமே படக்கூடாது. இந்த கேக் சாப்பிட்டு பாக்குறீங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. இதை விட ரெட் வெல்வெட் கேக் செம்ம டேஸ்டா இருக்கும். அதை வேணா ட்ரை பண்ணி பாரு பேபி. ஐயோ, ஃபர்ஸ்டே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுவே ஆர்டர் பண்ணிருப்பேன். அதனால என்ன, ரெட் வெல்வெட் கேக்கும் ஆர்டர் போடுறேன். நோ நோ கிருஷ்ணா சார், என்னால முடியாது. வேணா பார்சல் வாங்கி தாங்க, வீட்டில் போய் டேஸ்ட் பண்றேன். பாத்தியாடி சின்ன பொண்ணு, ரெட் வெல்வெட் கேக்கு டேஸ்ட் நல்லா இருக்குமா? சாப்பிடு சாப்பிடுன்னு அவளை போட்டு தாங்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு தாங்க்கா இருக்கேன். என்ன திமிரு இருக்கணும்? அங்க உமா ரெண்டு பிள்ளைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இங்க இந்த அண்ணனுக்கு குஜால பாத்தீங்களா? நல்ல வேலை, புது ஆபீஸ் எப்படி இருக்குமோ என்னவோன்னு நினைச்சு பயந்தேன். தேங்க் காட், தேங்க் காட். உங்களை மாதிரி ஒருத்தங்க கூட இருந்தா எல்லாமே ஈஸியா சமாளிச்சிடலாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு கிளியர் பண்ணிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணா சார். லக்கிலி நீங்க எனக்கு அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பேபி, நீ சார் சார்னு கூப்பிடுறது எனக்கு நல்லா இல்லை. ஏதோ மூணாவது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி இருக்கு. அப்போ உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? என்னோட நேம் சொல்லியே கூப்பிடு. சும்மா கிருஷ்ணா, கிரிஷ் அந்த மாதிரி ஷார்ட்டா கூட கூப்பிடலாம். ஓகே கிரிஷ். கிருஷா, கிருஷி இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, உங்களை உமா க்ரஷ் ஆக்கிருவா. என்ன ஒரு ஏத்த இருக்கணும். அங்க கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, இங்க என்னன்னா கூட வேலை பார்க்குற பிள்ளைய கூட்டிட்டு சுத்திட்டு கிடக்கான். இதை இப்பவே உமா கிட்ட போய் சொல்லணும்க்கா. உமாக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவா. அதுக்கு அப்படியே சொல்லாம விடலாம்னு சொல்றியா? இதெல்லாம் முளையிலேயே கிள்ளி எரியணும் சின்ன பொண்ணு. இதெல்லாம் வளர விட்டோம் பெருசா வளர்ந்து குடும்பத்தையே அழிச்சிரும். வா, இப்பவே உமா வீட்டுக்கு போயிட்டு சொல்ல வேண்டியதை பக்குவமா எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுவோம். பாவம், எத்தனை வருஷம் கழிச்சு தவம் இருந்து ரெட்டை பிள்ளை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதை சீரும் சிறப்புமா வளர்த்து ஆளாக்கதை விட்டுட்டு கூட வேலை பார்க்க பிள்ளைய கூட்டிட்டு இப்படி சுத்திட்டு அலையலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பு! வெளியில தெரிஞ்ச அசிங்கம். வாங்கக்கா, இப்பமே உமா கிட்ட போய் சொல்லுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம குயின் பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.